மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், தரும் புகழா சுகமானோ. யெகோவா ஷம்மா Yehova பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு தெய்வனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்தினில். I was one way and now I am completely different. The thing that happened in between was him. அப்படின்னு chosen என்கின்ற மூவியில மகதலேன் மரியாள் தன்னை குறித்து பேசுகின்ற பொழுது சொல்லிக் கொள்வார். நான் ஒரு விதமாக வாழ்ந்து கொண்டு வந்தேன், ஆனால் இப்பொழுது முற்றிலும் மாறிவிட்டேன். என் மாற்றத்திற்கு காரணம் அவர். யாரந்த அவர்? அவர்தான் இயேசு ஆண்டவர். உண்மைதான் அன்பின் உள்ளங்களே. மகதலேன் மரியாவை குறித்து நாம் வேதத்தில் படிக்கின்ற பொழுது அவரிடம்
7 பேய்கள் குடிகொண்டிருந்ததாக நாம் கற்றுக்கொள்ளலாம். 7 பேய்கள் குடிகொண்டு இருந்த மகதலா மரியாவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முற்றிலும் விடுதலை செய்தார். அவரை முற்றிலுமாக விடுதலை செய்த நாளிலிருந்து மகதலா மரியா இயேசு ஆண்டவரை தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாட்கள் பூராகவும் பின்பற்றினார். எதுவரை தெரியுமா? யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படி என்று தெய்வம் சொல்லுவாரே, அந்த தெய்வத்திற்கே யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படி என்று சொல்லி யோவானோடு சேர்ந்து இயேசு ஆண்டவரின் இறுதி வேளைகளில் அவரது சிலுவையின் அருகிலே அவர் நின்று கொண்டு இருந்தார். அப்பேற்பட்ட பாசமும் அன்பும் தான் அந்த மகதலை மரியாவிடம் இருந்தது. இன்னைக்கு அந்த மகதலா மரியாவை நாம் கொண்டாடுகின்றோம். இன்று அவர் கொண்டாடப்படுவதற்கு என்ன காரணம்? அவருக்குள் இருந்த அந்த வைராக்கியம்தான் காரணம். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எண்ணிக்கூட பார்த்திருக்க மாட்டார், தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மோசமான சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவேன் என்று. ஒன்றல்ல, இரண்டல்ல, 7 பேய்கள் ஒட்டுமொத்தமாக அவருக்குள் குடிகொண்டிருந்தது. ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்து கூட உன்னை என்னால் விடுதலையாக்க முடியும் அப்படி என்று சொல்லி இயேசு ஆண்டவர் மகதலா மரியாவை விடுதலையாக்கினாரே, அந்த விடுதலைக்கு கைமாறாக அவர் கொடுத்தது எப்பேற்பட்ட ஆசீரின் காரியம். இயேசு ஆண்டவர் அருகிலே, அதுவும் அவருடைய கடைசி வேளைகளில் கூட அவரோடு கூட இருக்கக்கூடிய அளவுக்கு தைரியமான ஆசீர் அவருக்குள் இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மகதலை மரியாவை போன்று பேய்களால் அல்ல, மாறாக உலகத்தின் மாயைகளால் பிடிபட்டு கொண்டிருக்கலாம். அன்னைக்கு மகதலா மரியா ஆலயத்திற்கு செல்லவில்லை. ஏன்னா அவரால் செல்ல முடியாது. அவரை தடுத்து வைத்து இருந்தது அவருக்குள் இருந்த அத்தனை பேய்களும். ஆனால் எப்பொழுது இயேசு ஆண்டவரது கரம் அவர் மீது பட்டதோ அப்பொழுதே அவர் முற்றிலும் மாறினார், இயேசுவோடு சேர்ந்து பயணித்தார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை எவையெல்லாம் கட்டி வைத்திருக்கின்றன? ஆலயத்திற்கு செல்வதற்கோ, ஜெபங்கள் ஜெபிப்பதற்கோ, அல்லது ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதற்கோ எவையெல்லாம் நம்மை தடுத்து கொண்டிருக்கின்றன? அவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நீங்க வேண்டும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் தொடுதல் நிச்சயமாக தேவைப்படுகிறது. இயேசு நம்மை தொடுவதற்கு தயாராக இருக்கின்றார். ஆனால் நாம் அவரண்டை செல்வதற்கு தயாராக இருக்கின்றோமா? நாம் அவரண்டை சென்றால் நிச்சயமாக அவர் நம்மை தொடுவார். நம்முடைய வாகனத்தில் ஒரு டயரில் காற்று போய்விட்டது அப்படின்னா அந்த டயருக்கு காற்று ஏற்ற வேண்டுமாக இருந்தால் அந்த டயரை, வாகனத்தை நாம் காற்று இருக்கக்கூடிய இடத்திற்கு, அந்த டயருக்கு எந்த இடத்தில் காற்றை செலுத்த முடியுமோ அந்த இடத்திற்கு எடுத்து போனாலே அன்றி அந்த டயர் காற்றை பெற்றுக்கொள்ளாது. அது போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய காரியங்கள் நிரம்பணுமாக இருந்தால், நம்முடைய தடைகள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இயேசுவின் தொடுதல் நமக்கு முக்கியமாகும். ஆகவே நாம் இயேசு அண்டை செல்ல வேண்டும். நாம் அவர் அண்டை செல்ல தயாராக இருந்தால் அவர் நம்மை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். எப்படி ஊதாரி மைந்தன் தன்னுடைய தகப்பனை நோக்கி செல்ல தயாராக இருந்தானோ அதே போன்று நாமும் நம்முடைய அப்பாவை நோக்கி செல்ல தயாராக இருப்போமாக இருந்தால், நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அப்பா நம்மை நோக்கி ஓடி வருவார். ஓடி வருவது மாத்திரமல்ல, நாம் இழந்து போன மேன்மை அத்தனையும் அவர் நமக்கு திருப்பி கொடுப்பார். மேன்மையான அங்கியை நமக்கு கொடுப்பார், மோதிரத்தை அணிவிப்பார், கால்களுக்கு பாதணிகளை அவர் அணிவிப்பார். அது மாத்திரமல்ல, நாம் அவர் அண்டை திரும்பி வந்துவிட்டோம் என்று கொண்டாட்டம் கொண்டாடுவார். ஆம் அன்பின் உள்ளங்களே, இதுவரை காலமும் என்னென்ன காரியங்களை நீங்கள் இழந்து தவிக்கின்றீர்களோ அவை அத்தனையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க வேண்டி கேட்கின்ற அந்த தேவைகள் உங்களது வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும்.
இன்னைக்கே வைராக்கியம் கொள்ளுங்கள். என்னென்ன காரியங்கள் குறித்து நீங்க ஜெபிக்க போகின்றீர்களோ அத்தனை காரியங்களும் உங்களுக்கு நிறைவேறும். ஏன்னா நீங்க இயேசுவை நோக்கி வருகிறீர்கள். உங்களது வாழ்க்கை இதுவரை இருந்தது போன்று அல்ல. இப்போ இயேசு உங்களது வாழ்க்கைக்குள் வந்து விட்டார். I was one way, but now I am a different person. The thing that happened in between was him. அப்படின்னு சொல்லி மகதலை மரியா சொன்னதை போன்று நீங்களும் தைரியத்தோடு இன்னைக்கு சொல்லிக் கொள்ளுங்கள். நான் அவர் அண்டை வந்து விட்டேன், தேவைகளை ஒப்பு கொடுத்து ஜெபித்து இருக்கிறேன், நிச்சயமாக அந்த தேவைகள் நிறைவேறும் என்று நம்புகிறேன், வைராக்கியத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை நீங்கள் கெட்டியாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். மகதலை மரியா இயேசு அண்டை நின்றது போன்று நீங்களும் அவர் அண்டை நின்று கொள்ளுங்கள். அப்படி நிற்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களது வாழ்க்கையில் இயேசுவினது தொடுதல் உங்களை தொட்டு கொள்ளும். எப்படி அன்னைக்கு இயேசு ஆண்டவர் உயிர் தெழுந்த பொழுது அவர் வாட்டியாக மகதலை மரியாவுக்கு காட்சி அளித்தாரோ அதே போன்று உங்களது வாழ்க்கையிலும் உங்களது தேவைகளை அவர் நிறைவேற்றி தருகின்ற ஒவ்வொரு தருணங்களிலும் நீங்கள் அவரை கண்டு கொள்ள வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டு நிற்பீர்கள். ஆமென்.